இது வந்து கற்பனையால் உருவாக்கப்பட்டது. கற்பனையால் உருவாக்கப்பட்டது ஒரு சின்ன இது ஒன்று தாரேன். அதாவது இந் இந் இந்த கதை வந்து இனி இனி பிறவெடுக்கின்ற இதுகளுக்கு நல்லம் போல். அதனால் ஒரு ஒரு கதை ஒன்று வந்து கற்பனையால் உருவாக்கப்பட்டது. சின்ன சின்ன இதுகளுக்கு நல்லம் இது. இந்த கதை வந்து தாரன் ஒரு 2 ஊர் இருக்குது. 2 ஊருன்னு சொன்னால் இப்போ 2 ஊர்லேயும் ராஜாவும் ராணியும் வாழ்கிறாங்க. அப்போ ராஜாவும் ராணியும் வாழக்குள்ள ராஜாவுக்கு வந்து குழந்தைகள் 4 பேர் இருக்கிறாங்க. அப்போ 4 குழந்தைகள் ராஜாவுக்கு. அப்போ ராஜாவோட சேர்த்து 5. அப்போ ராணிக்கு 6 பேர் இருக்கிறாங்க. அப்போ ராணியோடு சேர்த்து 7. ராணிக்கு 6 குழந்தைகள் இருக்குது, ராஜாவுக்கு 4. அப்போ ராஜாவோடு சேர்த்து 5, ராணியோடு சேர்த்து 7. அப்போ இதுகள் வந்து அப்போ ராணிக்கு வந்து இப்போ 6 இருக்கிறனால ராஜாவுக்கு வந்து சந்தேகம். அப்போ ராஜாவும் ராணியும் இந்த இடத்துல வந்து விலகி நிற்கிறாங்க, பிரிஞ்சிருக்கக்குள்ள. அப்போ ராஜாவுக்கு வந்து அந்த ஊர்கள் வந்து 5 ஊர் இருக்குது. 5 ஊரில் வந்து ஒரு ஊர் வந்து ராஜாவுக்கு சொந்தம். அப்போ 4 புள்ளிகளுக்கு வந்து 4 ஊர் வந்து எழுதி ஒரு ஊரை வந்து இவங்களுக்கு வந்து 4 பேர்த்துக்கும் இதாக்குறாங்க. அப்போ ராஜாவோட புள்ளிகள் வந்து வெளிச்சத்தில் இருக்குது. அப்போ ராணியோட புள்ளிகள் வந்து இருட்டில் இருக்குது. அப்போ ராணியோட குழந்தைகள் 6 பேர் இருக்கிறாங்க. இந்த 6 பேர் வந்து இருட்டில் இருக்கிறாங்க. அப்போ ராஜாவோட இதுகள் வந்து 4 வந்து வெளிச்சத்தில் இருக்குது. அப்போ இது இருக்கக்குள்ள அதே பிறகு இந்த கடலில் வந்து தண்ணி நீளம், ராஜோட கண்மலரும் வந்து நீளம். அதாவது ராஜோட கண்மலர் நீளம். ராஜாக்கிட்ட வந்து அந்த ரசாயனம் ஒன்று இருக்குது. ரசாயனம் ஒன்றுன்னு சொன்னால் ரசாயனம் வந்து அந்த கீழே விழுந்தால் காணாமல் போகும். அப்போ இந்த ரசாயனம் வந்து ராஜாக்கிட்ட இருக்கிறதுனால தான் இந்த கண்மலர் வந்து நீளமாகுது. அப்போ இவர்கிட்ட அந்த நஞ்சு என்று தான் அந்த ரசாயனம் என்று. அப்போ இவர் வந்து அந்த சேர்ந்து இருக்க மாட்டார். அதாவது இவர் வந்து தனிச்சு தான் வந்து இருப்பார். அதனால் ராஜா வந்து ராஜோட ஊரில் ராஜா இருக்கிறார். அப்போ 4 ஊரில் வந்து புள்ளிகள் இருக்குது. இந்த புள்ளிகள் வந்து பசின்னு சொன்னால் இப்போ பசி தாங்க இல்லாமலுக்கு இந்த புள்ளிகள் வந்து 4 ஊர்லேயும் இருக்கிற புள்ளிகள் வந்து சண்டைகள் இதாகுது. சண்டைகள் பிடிச்சி இதுகள் வந்து அந்த களவெடுக்குது, அப்படி பொய் சொல்லுது, ஒருத்தரை ஏமாற்றி இதுகள் வந்து வாழக்குள்ள சண்டைகள் வருது. அப்போ ராஜா வந்து இறங்கி பார்க்குறாரு, புள்ளியல் எண்ணத்துக்காக சண்டை போடுது. ரெண்டு போட்டு பார்க்கல பசி. அப்போ ராஜா வந்து விஞ்ஞானம் இவருக்கு வந்து ஏலும். அப்போ ராஜா டக்குன்னு வந்து அந்த அப்பம் என்ன செய்கிறாரு, உருவாக்குறாரு. அப்பத்தை உருவாக்கி போட்டு அப்போ ராஜா வந்து இதாகிறாரு. அப்பத்தை சாப்பிட்டு போட்டு நீங்கள் சமாதான தர்மம்ன்றாரு. அப்பத்தை கொடுத்து போட்டு சொல்கிறாரு சமாதான தர்மம்ண்டு. அப்போ அம்மாட புள்ளிகள் வந்து இருட்டில் இருக்குது. அப்போ 6 பேர் இருக்கிறான், அம்மாவோட சேர்த்து 7. அப்போ அம்மாட இதுகள் வந்து தாகம் என்னது, அதாவது தண்ணி வேணும், அது தாகம் என்னது. அப்போ அம்மா வந்து விளக்கொன்று வைக்கிறாள். விளக்கொன்று வச்சு போட்டு சொல்கிறா பாருன்னு. பாருன்னு சொன்னால் இவர் சொல்கிற பார்வதின்னு.
அப்போ தண்ணியை எடுத்து போட்டு சொல்கிறாவு இது தீர்த்தம். தீர்த்தத்தை குடிச்சு சனாதன தர்மம்ன்றாவும். அப்போ சனாதன தர்மத்தோட நீ வாழு, சமாதான தர்மம் அப்பத்தை தாரில் அப்பத்தை சாப்பிடுவோம் சமாதானமாக இருந்து போட்டு தான் அப்பாவும் சொல்கிறார். அப்போ ராஜா சொல்கிற அப்பத்தை தந்துட்டு சமாதான தர்மம்ன்றாரு. அப்போ அம்மா இங்கால தண்ணியை தந்துட்டு தீர்த்தத்தை தந்து போட்டு சனாதன தர்மம்ன்றாவும். அப்போ இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் சமாதான தர்மம் எதுன்னு தெரியாது, சனாதன தர்மம் எதுன்னு தெரியாது. சனாதன தர்மத்தை எடுத்து அணியாக வாடுறோம். அப்போ இதுகளில் இன்னும் சண்டைகள் தான் வருது. ஆனால் ராஜா அந்த சித்திரவதை செஞ்சு கொல்லப்பட்டாருன்றாங்க. ராஜா சாகலை. ராஜா சித்திரவதை பண்ணவும் இல்லை, ராஜா சாகவும் இல்லை. அப்போ ராஜாவும் இருக்கிறாரு. அப்போ இதுகளால் தான் இந்த பிரச்சனைகள் உருவாகி கொண்டு வருது. அப்போ இதுகள் இப்போ அவங்க சொல்கிற சமாதான தர்மம்ன்றாங்க. அதாவது அப்பத்துதார் ராஜா சமாதானமாக இருந்து, அப்போ பசி இல்லாமல் பசி இருந்தால் தான் இப்போ அடித்து கொள்கிற, அங்கால போனால் ஒருத்தர் ஏமாத்துற, பொய் சொல்கிற, அப்போ களவெடுக்கிற, இதெல்லாம் பசியால். அப்போ இந்த பசி இல்லாமல் இருக்கிறது தான் இவர் அப்பத்தை தாராரு இந்த நாளும். இது சமாதான தர்மம் உண்டு. அப்போ தீர்த்த தாரம் சனாதன தர்மம் உண்டு. அப்படி தான் வருது. இது இன்னும் மாரிக்கு சொல்லித்தாரேன். நன்றி, வணக்கம்.